ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்களுடைய அடிப்படையின் காரணமாக ஜூன் 9ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில எதிர்பார்க்காத புதிய மாற்றங்கள், எதிர்பார்க்காத விளைவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த சூழலில் உங்களுடைய ராசிக்கு என்ன மாற்றம் நடக்க போகுது, என்ன மாதிரி விளைவுகளை நீங்க சந்திக்க போறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமா பார்த்து பயனடைங்க. ஸோ அந்த வகையில் சிம்மம் ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத நாம் இப்போ தெரிந்து கொள்ளலாம். முதல்ல சிம்மம் ராசி நேயர்களுக்கு கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கான கிரக நிலை பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியில கேது இருக்கிறார், சுகஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறார், கழுத்தரஸ்தானத்தில் கேது சென்றிருக்கிறார், அஷ்டமஸ்தானத்தில் சனி இருக்கிறார், பாக்கியஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறார், தொழில்ஸ்தானத்துல சூரியன் இருக்கிறார், லாபஸ்தானத்துல புதன் மற்றும் சுக்கிரன் இருக்கிறார், போகஸ்தானத்துல குரு சென்றிருக்கிறார். ஸோ கிரக நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இப்படி தாங்க சஞ்சாரம் செய்கிறது. ஸோ இதனுடைய சஞ்சாரத்தின் காரணமாக உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் காத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்மம் ராசில மகம் நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களும் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்களும் தெரிந்து கொண்டு பயனடையலாம். அதிகார தோரணையும் எடுத்த முடிவை மாற்றிக்கொள்ளாத குணமுடைய ஒரு அற்புதமான குணம் படைத்த நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா, சிம்ம ராசினியர்களை சொல்லலாம். ஏன்னா எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா சிம்ம ராசினியர்கள் ஒரு கம்பீரமான தோரணையை வைத்து கொண்டே இருப்பாங்க. அதாவது அதிகார பவரை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நேயரா அவங்க இருப்பாங்க. ஏதாவது ஒரு முடிவை இவங்க எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா மாற்றியே கொள்ள மாட்டாங்க. ஸோ எல்லா சிம்ம ராசினியர்களும் அப்படிப்பட்ட ஒரு குணம் படைத்த நபராக தாங்க இருப்பாங்க. ஸோ இவர்களை பார்த்த உடனே நம்ம கண்டுபிடித்து விடலாம், இவர்கள் சிம்ம ராசினியர்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க நடந்து கொள்வாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சிம்ம ராசினியர்களுக்கு ஜூன் 9ஆம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் உங்களுக்கு ஏற்படலாம். இதனால இந்த காலகட்டத்தில் நீங்க நிதானமாக இருப்பது உங்களுக்கு நன்மையை பெற்றுதரும் அப்படின்னு சொல்லப்படுது. பண வரத்து உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பா இருக்கிறது. ஸோ இந்த காலகத்தை முழுக்க சிம்ம ராசினியர்கள் பார்த்தீங்கன்னா சின்ன விஷயமாக இருக்கட்டும், அதாவது இந்த விஷயத்திற்கெல்லாம் நீங்கள் கோபப்படுவீங்களா அப்படின்னு ஆச்சரியப்படுற விஷயத்திற்கு எல்லாமே நீங்கள் கோபப்படக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படலாம். தொட்டதுக்கெல்லாம் கோபப்படுவதை சிம்ம ராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் வேற்று மொழி பேசும் நபரால் உங்களுக்கு ஒரு விதமான நன்மை ஏற்படும். உங்களுடைய புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உண்டாகலாம். வீண் அலைச்சல் ஏற்படும். நீங்க நினைப்பது படி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததால் டென்ஷன் உங்களுக்கு ஏற்படலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள், அதனால அலைச்சல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டுமே நீங்க கவனமாக பார்த்து கொள்வது ரொம்ப முக்கியங்க. வியாபார விரிவாக்கம் தொடர்பான பணிகளில் இடையூறுகள் உங்களுக்கு ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலில் தாமதமான நிலை உங்களுக்கு தெரியலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை அதிகரிப்பதுடன் அலைச்சலும் அதனால சோர்வும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டாகும். ஸோ வேலை ரீதியா ஏதாவது உங்களுக்கு டென்ஷன் ஏற்பட்டாலும், வேலை ரீதியாக உங்களுக்கு அதிக அலைச்சல் ஏற்பட்டாலும் இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்து கொள்வது ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் இருந்த இறுக்கமான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கிடும். குடும்ப உறுப்பினர்கள் மூலம் வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும். சொன்ன சொல்லை எப்பாடுபட்டாவது காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. அதாவது யாருக்காவது ஒருத்தருக்கு நீங்கள் வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா அதற்காக நீங்கள் எவ்வளவு முயற்சி வேண்டுமானாலும் செய்வீங்க அப்படின்னு கூட சொல்லப்படுது. ஒரு சில பணி காரணமான வீட்டை விட்டு வெளியில் தங்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை இந்த காலகட்டத்தில் நீங்கிடும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. ஸோ இதன் மூலம் விருந்தினர் வருகையாலும் உங்களுக்கு செலவு உண்டாகலாம். ஸோ இந்த மாதிரி செலவுகள் அதிகரிப்பது சிம்ம ராசினியர்களுக்கு ஒரு பயத்தை தூண்டக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். ஸோ பயப்பட வேண்டிய ஒரு அவசியமும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக மகிழ்ச்சியான தருணங்களால் நீங்கள் மிகுந்த சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு அமையலாம். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர் கோபங்கள் உண்டாகலாம். ஸோ இதனால பெண்மணிகள் நிதானமாக இருப்பது ரொம்ப நல்லது. புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும். அரசியல் துறையினர்களுக்கு நிம்மதியான காலமாக இருக்குங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டாகலாம். உல்லாச பயணமாகவும் அது உங்களுக்கு கண்டிப்பாக அமையலாம்.
பேசும்போது மட்டும் கவனமுடன் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பெண்மணிகள் இந்த மாதிரி விஷயத்தை பார்த்து கொள்ளணும். அதே போல் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய நேயர்களும் பேசும்போது வார்த்தைகளை பார்த்து பேசுவது ரொம்ப ரொம்ப அவசியமாகவே உங்களுக்கு சொல்லப்படுது. ஸோ குறிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ளுங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடிய சிம்மராசினியர்களுக்கு அதிக ஆர்டர்கள் கைக்கு வந்து சேருங்க. புதிய ஒப்பந்தங்கள் பலவற்றில் கையெழுத்து இடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும். ரசிகர்களின் விருப்பத்திற்கு ஏற்ற விஷயங்களை செய்து ரசிகர்களை கௌரவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. ரசிகர்களை கவரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா திறமையாக செயல்பட்டு கல்வியில் முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. கூடுதல் நேரம் ஒதுக்கி படிக்க வேண்டிய ஒரு சூழல் கண்டிப்பா உங்களுக்கு உண்டாகும். சிம்மம் ராசியில மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு ஜூன் 9ஆம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பயனுள்ள காலகட்டமாக இருக்க போகிறதா, இல்ல சாதகமான காலகட்டமாக இருக்க போகிறதா, இல்ல ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகிறதா அப்படிங்கிறத நிச்சயமா நீங்க தெரிந்து கொள்ளுங்க. இந்த காலகட்டம் நீங்க புத்துணர்வுடன் காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமா நிச்சயமா உங்களுக்கு அமைய போகிறது. பணவரவு பார்த்தீங்கன்னா கூடுதலாக உங்களுக்கு இருக்குங்க. சேமிப்பு உயரக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு நிச்சயமா இருக்கிறது. குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றி நீங்க கொடுப்பீங்க. நண்பர்களிடையே இருந்து வந்த பிணக்குகள் நீங்கி நேசத்தோடு வாழக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கிறது. தடைபட்டு வந்த சுப காரிய நிகழ்ச்சிகள் இனிதாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படும். அடுத்ததாக சிம்மம் ராசியில பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த கிரகங்களின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது கண்டிப்பா பல்வேறு விதமான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில உண்டாக காத்திருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த நேரத்துல நீங்க எதிர்பார்க்காத ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. பெற்றோர்கள் வகையில பாத்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் உங்களுக்கு புரியுங்க. வீடு வாங்க வாய்ப்பு உங்களுக்கு நிறைவேறும். தொழில் அதிபர்கள் நல்ல லாபத்தை நீங்க அடைவீங்க. வியாபாரிகள் பார்த்தீங்கன்னா புதிய கிளைகள் துவங்க போட்ட திட்டம் நிறைவேறும். ஸோ வியாபாரிகள் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் புதிய திட்டத்தை தீட்டினா கண்டிப்பாக அது முழுமையாக உங்களுக்கு நிறைவேறும். சிம்மம் ராசியில் உத்திரம் 1ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உடல்நிலையில முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதாரத்தில் தட்டுப்பாடு உங்களுக்கு வராதுங்க. கடன் பாக்கிகள் அடையக்கூடிய சூழல் இருக்கிறது. பூர்வீக சொத்துகளில் உள்ள வில்லங்கம் நீங்கிடும். புதிய தொழில் தொடங்க போட்ட திட்டம் அனைத்துமே உங்களுக்கு நிறைவேறும். ஸோ இந்த காலகட்டம் முழுக்க முழுக்க சிம்ம ராசினியர்களுக்கு பாசிட்டிவாக சாதகமாக அமைந்திருக்கு. இந்த நேரத்தில் எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவன் வழிபாடு செய்வதும் செம்பருத்தி அரளி மலர்களால் சூரியனை அர்ச்சனை செய்வதும் உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும். அது மொத்தமிழ் எதிர்ப்புகள் அனைத்துமே நீங்கிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பரிகாரங்களை வழிபாடுகளை செய்து வரும்போது உங்கள் வாழ்க்கையில் நன்மை உண்டாகும். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஜூன் 9ஆம் தேதியிலிருந்து சிம்ம ராசினியர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.